ஒவ்வொரு நாளும் வீட்டுல நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறவங்க 5000 பேர் வீட்டுக்கு திரும்பி வருவதில்லை. அவங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய இழப்புகள், விபத்துகள், பலவிதமான அசம்பாவிதங்கள், ஒர்க்ல ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ், பல காரியங்கள்ல உயிரை இழக்கிறாங்க. வீட்டை தாண்டி வெளியே வரும்போதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் அநேக ஆபத்துகள். ஆனா அது எல்லாத்தையும் காக்கிறதுக்கு கடவுளுடைய தயவு நம்ம மேல வேணுங்க. இங்கிலாந்து ராணி விக்டோரியா அம்மா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரெயின் வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெயின் அவங்கள தவிர வேற யாருமே போக மாட்டாங்க. அந்த ட்ரெயின் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா செய்யப்பட்டது. ஸோ ராணி அம்மா ஒரு நாள் போயிட்டு இருக்கிறாங்க. யூஸ்வலா ஜர்க் இல்லாம அந்த ட்ரெயினை ஓட்டணும், அதுக்காக ஸ்பெஷலா ரொம்ப திறமைசாலியான ஒரு என்ஜின் டிரைவரை அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் வேகமா பிரேக்க போட்டு அவர் நிறுத்தினாரு. ராணி அம்மா சீட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பயங்கர டென்ஷன். உடனே கூப்பிட்டு என்ஜின் டிரைவரை வர சொல்லுங்க. என்ஜின் டிரைவர் வந்தார். அவர் சொன்னார், அம்மா தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. அவங்க சொன்னாங்க, மன்னிப்பே கிடையாது, உனக்கு இன்னைக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்ப அவர் சொன்னார், இல்லம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய தேவதூதன் ட்ராக்ல முன்னாடி நின்னுக்கிட்டு போகாதேன்னு சொல்லி கையை நீட்டி என்னை தடுத்து நிறுத்தி போகாத, ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாரு. அதனாலதான் நிறுத்தினேன். உடனே இவர் சொல்றதை கேட்டுட்டு உடனே ராணியம்மா என்ன பண்ணாங்கன்னா, கூட இருக்கிற அந்த அமைச்சர்களை அனுப்புனாங்க. போய் பாருங்க என்ன இருக்குது அங்கன்னு சொல்லிட்டாங்க. தேவதூதன் இருக்கிறாரா? இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. தேவதூதன் அங்க இல்ல. ஆனா அந்த தேவதூதன் நின்ன இடத்தை டிரைவர் சொன்னார்ல, அதுக்கு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமா அந்த ட்ராக் அப்படியே டீரேல் ஆகி அது பொங்கி அந்த அந்த ட்ராக் ஃபுல்லா உடஞ்சிருந்துச்சு. இவர் பார்க்காம இவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா அன்றைக்கு ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும். இங்கிலாந்து தேசத்து ராணி அம்மா ஒரு ரயில் விபத்துல அவங்க மரித்திருப்பாங்க. உடனே அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொன்னாங்களா, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி என்னை காத்ததுக்காக நன்றி. என்ன வசனம்? சங்கீதம் 91. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த வசனத்தை சொல்லி அனுப்புவாங்க, மனப்பாடம் செஞ்சு அவங்க சொல்லுவாங்க. சங்கீதம் 91:11 சொல்கிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழியிலெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். இன்னைக்கு உங்க லைஃப்லயும் எவ்வளவு பிரயாணங்கள் இருக்கலாம். அந்த பிரயாணங்கள்ல உங்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். நிச்சயமாக இன்றைக்கு நீங்க வெளியே போயிட்டு வர வரைக்கும் தூதர்கள் உங்களை பாதுகாக்க போறாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆண்டவர் உங்கள் மேல் தன் செட்டைகளை விரிக்கிறார். யூ வில் பி ப்ரொடெக்டட். தைரியமா போங்க, பயப்படாம போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ஏசப்பா உங்க நாமத்துல நான் போறேன், என்னை பாதுகாத்துருங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. கடவுள் நிச்சயமா உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பார், உங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பார், உங்களை அவர் பாதுகாப்பார். God bless you. Have a wonderful day.